தம்பி நீங்க வாங்க, எடிசன் வாங்க. இல்ல எடிசன் வந்து கொஞ்சம் வாங்க, எல்லாரும் குரூப்பா வாங்க, இங்க வந்துருங்க. அப்படியே வாங்க. இயேசு என்னை ரட்சித்தார், அண்ணன் நீங்க வாங்க. சந்தோஷம் என்னை பொங்கு, தம்பி வந்து நான் தீர்த்தேன். கேளுங்க. சாகலத்தின் சொந்தக்காரரவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். நல்ல முழுக்க முழுங்க ஒரே புரிஞ்சுங்க. ஆதினால அக்காவை ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜலத்தில் ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவுக்குள்ளாக இந்த திருச்சபைக்கு ஒரு அங்கமாக ஆண்டவரே இவர்களை நீர் பயன்படுத்த வேண்டும் சுவாமி. ஆண்டவரை பழையவைகளெல்லாம் ஒழிந்து ஒரு புதிய வாழ்க்கை வாழ ஆண்டவரே நீர் வழியை தாரும், கிருபை தாரும், பலம் தாரும், சுகம் தாரும். ஆண்டவரே எங்கள் பழைய பெயர் ஆண்டவரே துளசி என்று ஆண்டவரே மறுபெயராக கிறிஸ்துவுக்குள் எஸ்தர் துளசி என்று சொல்லி ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆமென். கை தட்டுவோம் எல்லாம். அவர்களுக்கான சுக வேலை ஆரோக்கியத்தை கொடுத்து இனியும் அவங்க குடும்பத்தை ஆசிரியர் ஜபிக்கிறோம். உங்களுக்கு 10 பேர் இருக்காங்க. சூப்பர். 2 பேர் இருக்காங்க. உங்களுக்குலாம் இல்லையா? கவுண்ட் பண்ணவே முடியல, அவ்வளோ இருக்காங்க. உங்களுக்கு 3 பேர் இருக்காங்க. பத்தியா? இது போல ஆண்டவருக்கு 12 பேர் இருந்தாங்களா? எத்தனை பேர் இருந்தாங்க? 12 பேர். ஆண்டவர்னா யாரு? சகலத்தையும் சிருஷ்டித்தவர். சரியா? சரி. இப்போ அவங்க வந்து போட்ல போயிட்டு இருந்தாங்களாமா. எங்க போயிட்டு இருந்தாங்க? போயிட்டு இருந்தாங்களாமா. ஷிப் எங்க இருக்கும்? கடல்ல தான் இருக்கும். சரி, கடல்ல போயிட்டு இருந்தாங்களாமா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து போயிட்டு இருந்தாங்களா? சரியா? ஓகே. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ல என்ன? யார் அந்த இயேசு நான் பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே, நீ மாறியா என் கூட
கூட வாரியா ஏசு சாமிக்கு உன்னை தாரியா நீயும் வாரியா என் கூட வாரியா ஏசு சாமிக்கு நீ உன்னை தாரியா கீழ்படினும் மிஸ்ஸு சொல்றத ரொம்ப கீழ்படினும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைபிள் நமக்கு நிறைய சொல்லி கொடுக்கும் சரியா அதை பத்தி சொல்றதுக்கு தான் நாங்க இப்போ வந்திருக்கிறோம் சரியா சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணணும் எல்லா வார்த்தைக்கும் நம்ம கீழ்படியணும் கீழ்படிதுன்னா என்னது சொல்ற வார்த்தையை உடனே நம்ம என்ன செய்யணும் கேட்கணும் இப்போ அம்மாவும் அப்பா வீட்டில் இருக்காங்க ஏதாவது ஒரு வேலை சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு நீங்க உடனே செஞ்சிருவீங்களா செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா யாரெல்லாம் செய்வீங்க இருக்கிறார் கடவுள் நமக்கு மேலானவர் அவரை மாத்திரம் நோக்கி பாருங்க கல்வாரி சிலுவையில உங்களுக்காக மரித்த அந்த இயேசுவை நோக்கி பாருங்க என்னுடைய கைகள் செய்த பாவத்துக்காக ஒரு கைகளிலே ஆணிகள் அடிக்கப்பட்டார் என்னுடைய கால்கள் செய்த பாவங்களுக்காக ஒரு கால்களிலே ஆணிகள் அடிக்கப்பட்டார் என் இருதயத்திலே நான் செய்த துன்மார்க்கமான காரியங்களுக்காக அவர் விழாவிலே குத்தப்பட்டார் நம்முடைய மூளை அறிவினாலே செய்த பாவங்களுக்காக அவர் தன்னுடைய தலையிலே சிரசிலே முள்ளின் முடியினால சூட்டப்பட்டார் எந்த இடத்துல பிரச்சனை இருக்கு அந்த இடத்துல கையை வைத்துக் கொள்ள உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன் கற்பத்தின் கனிக்காக ஒருவேளை நீங்க வந்திருக்கலாம் திருமணமாகி இத்தனை வருஷங்கள் ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் ஆண்டவரே என் மகளுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேணும்